கிறிஸ்துவுக்குள் அன்பான காலை கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்துல உங்களோடு கூட இயேசுவின் நிதான நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு ஒரு மாதம் முழுவதும் போதுமானவராக இருந்து இன்னொரு மாதத்தையும் கூட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் நினைத்து பார்க்கும்போது நம்மோடு கூட கடந்த மாதங்களில் இருந்தவர்கள் இப்போது நம்மோடு இல்லை, இருந்தாலும் கூட தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து அவருடைய கிருபையினால நம்ம இன்னொரு மாதத்தை கூட காணும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறாங்க. அதற்காக நம் ஆண்டவரை நன்றியோடு துதிப்போம். அவரோடு கூட இருக்கிற உறவை என்ன செய்யலாம், இன்னும் அதிகமாக புதுப்பித்து நெருக்கமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உபாகமும் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். அவனை கண்மணியைப் போல காத்தருளினார். கண்மணி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கண்ணில் நமக்கு ஏதாவது ஒரு தூசி படிஞ்சுன்னா நம்மளோட இமை எப்படி உடனே போய் அதை க்ளோஸ் பண்ணிக்கேன்னு சொன்னால் எந்த தூசியும் கண்ணுக்குள்ளே போகாமல் அது காத்துக்கொள்ளும். ஆண்டவர் அப்படிதான் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கிறார். எங்க? அவாந்திர வெளியில வெறுமையான இருக்கிற இடங்கள்ல இருக்கிற உங்களையும் இன்னும் அவர் தேர்ந்தெடுத்து அவர் என்ன செய்யறாரா? நடத்தினார், உணர்த்தினார். அப்புறம் என்ன செய்யறாரா? கண்ணின் மணியை போல அவர் உங்களை என்னையும் பாதுகாக்கிறார். கண்ணின் மணி எப்படி இமையை பாதுகாக்கிறதோ அதே போல தேவன் உங்களையும் என்னையும் அவர் இமையை போல பாதுகாக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவர் நம்மை விட்டு விடுவதில்லை. அவர் நம்ம என்ன செய்கிறாரா? இமையை போல காத்து எந்த ஆபத்தை நமக்கு நேரிடாதபடிக்கு அவர் நம்மை காக்க வல்லவராக இருக்க. நீங்கள் வேதாந்தத்தை பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் விசேஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீது பக்தன் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதம் 17:8 ரொம்ப அழகாக சொல்லுவார். ஏன்னு சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவரத்தில் அப்படி கேட்போன்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாங்க. அநேக வேளைகளில் நீங்களும் நானும் சில வாக்குத்தத்தங்களை நம்ம பிடிச்சு கொள்கிறோம், அது பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடனே உங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. ஆனால் சில வாக்குத்தத்தங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் கண்டிஷன் இருக்கும். நீங்கள் இதை பண்ணீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி. எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அவர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவோன்னு சொன்னால், அவருக்கு கீழ்ப்படிவோன்னு சொன்னால், அவரை விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எப்படி இருப்பாரா? கண்ணின் மணி போல நம்மை காப்பாற்றுவார். நம்ம என்ன செய்வார்? அவர் நம்மை அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். யாக்கோபுடைய வம்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக யாக்கோபுடைய வம்சத்தை ஒவ்வொன்றா எவ்வளோ அழகாக அவர் வழி நடத்துறாரு. கண்டுபிடிக்கிறாங்க ஆண்டவர், அதில் நடத்துகிறாங்க. அவர் நடத்துறது மாத்திரம் இல்லை, உணர்த்துவாங்க. தவறு செய்யும்போது உணர்த்தி தருவாங்க. அது இல்லாமல் அவர் எப்படி செய்கிறாங்களா? கண்ணின் மணி. இப்பேற்பட்ட ஒரு அன்பான தேவன் நம்மை கண்டுபிடித்து, ஒருவேளை நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது பிரச்சனை இருக்கும்போது அப்படியே நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை, அவர் நம்மை கண்டுபிடித்து அவர் கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் நம்மை கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறாரு? நம்ம எங்கேயோ இருக்குதோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது வாழ்க்கையில் ஒரு ஆடு மேய்த்தவனாக இருந்த ஒரு சிறுவனை எல்லாரும் அவங்க அப்பா பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்க வந்திருக்கிற பொழுது சாமுவேல் அப்போ என்ன செய்கிறாரு? எல்லாரையும் ஒருத்தரே இவர் இல்லை ஆண்டவர் இவங்களை தேர்ந்தெடுக்கல, வேற யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்ட உடனே ஒரு மகன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மகனை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படி ஆடு மேய்த்தவனை எப்படி ஆக்குறாங்க? அரசனாக மாற்றுகிறாங்க. நம்ம அங்கே இங்கே திரிஞ்சாலும் கூட, நம்ம பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும் கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அவர் எப்படி கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாப்பார். அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் யாபேசை போல இருக்கும் சொன்னா, ஆண்டவரே என்னை யாரும் மேற்கொள்ளாதபடிக்கு என்னுடைய எல்லையை நீங்கள் பெரிதாக்குங்க, தீங்கு ஒன்றும் என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க யாபேஸ் ஜெபித்தாங்க. உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு அதை வாய்க்க பண்ணாங்க. அதே போல தான் நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக விசுவாசத்தோடைய தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி செய்கிறாரு? உங்களுக்கு எனக்கும்
கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். அப்படி யாரு? நம்ம இமையை போல பாதுகாப்பு. ஒரு பிரச்சனை இல்லாமல். யாராவது கண்ணில் தூசி விழுட்டோம் அப்படின்ட்டு நின்று இருக்கிறீங்களா? தைரியமா கண்ணாடி போட்டால் கூட ஒரு பெரிய காற்று வந்துச்சு, அப்படி ஒரு தூசி பறக்குது, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே நம்ம எதாவது பாதுகாக்க ஆசைப்படுவோம்னா கண்ணு. ஏன்னா கண்ணு ரொம்ப முக்கியமானது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கண்ணின் மணியை போல தேவன் பாதுகாக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வியாதி வந்தாலோ அல்லது பிரச்சனை வந்தாலோ பண கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் எதற்கும் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னு சொன்னால் உங்களை பாதுகாக்கிறவர், வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? உண்மை உள்ளவர், உயிரோடு இருக்கிற தேவன். நம்முடைய தேவன் பேசாத இருக்கிற தேவன் இல்லை, அவர் என்னது? உயிர் உள்ள தேவன். நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும், ஜெபத்திற்கும், நன்றிக்கும் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய காதுகள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அதை அவர் கேட்டு என்ன செய்கிறாரு? உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் உங்களை நடத்துவார், உங்களை கண்டுபிடிப்பார். ஒருவேளை தொலைந்து போயிருந்தீங்கன்னா கூட அவர் உங்களை கண்டுபிடித்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை தேற்றி உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு அன்பான தெய்வத்தை ஏன் இன்னும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க? ஏன் இன்னும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீங்க? இந்த மாதத்தில், இந்த 2ஆம் நாளில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுங்க. அவர் தங்கினார் அப்படின்னு சொன்னால் உங்கள் இதயத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்னது? நன்மையாக மாற்றி தருவார். தீங்கான காரியங்கள் உங்களை ஒன்றும் அணுகாதபடிக்கு அவர் பாதுகாத்துக்கலாம். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். இந்த வாக்குத்தத்தத்தோடு நாம் ஆண்டவரத்தில் கேட்போமா? ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. அநேக வேளையிலே நாங்கள் உங்களை விட்டு பின்வாங்கி போயிருப்போம், உடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் போயிருப்போம். ஆனாலும் நீர் எங்களை தேடி எங்களை கண்டுபிடித்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை உணர்த்தி ஆண்டவரே, உடைய கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய நாமத்திற்கு மகிமையாக செய்ய உதவி செய்யுங்க. அதற்கு தடையாக இருக்கிற பாவங்கள், குற்றம், குறைகள், தீய சிந்தனைகள், தீய ஆலோசனைகள், தீய யோசனைகள் எல்லாவற்றையும் எங்களிடம் எடுத்து போட்டாண்டவர் நல்ல பிள்ளைகளாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, பொறுமையோடு ஆண்டவரே தாழ்மையோடு ஜீவிக்கிற வாழ்க்கையை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தி கேட்கிற ஒரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்திகளை ஆண்டவரே ஆயத்தம் செய்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக பிரயாசப்படுகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஃபார்வர்ட் பண்ணுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்தித்தரலுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பிணி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதித்து நல்ல முறையில் ஆரோக்கியத்தோடு பெற்றெடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. மருத்துவமனையில் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக அங்கலாய்த்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரோடும் கிருபை இருக்கட்டும். வியாதியோடு மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே வியாதியெல்லாம் நீக்கி போட்டு சந்தோஷம் சமாதானத்தை காண நீங்கள் கிருபை செய்யுங்க. அந்த நாள் முழுவதும் கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா? உடைய பாவங்களை மன்னித்து உடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா? தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.